வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகின் பழங்கால நகரங்களின் மறைந்த ரகசியங்களை ஆராயப் போகிறோம். இந்த நகரங்கள் எப்படி கட்டப்பட்டன? இங்கே வாழ்ந்த மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை முன்னேற்றினர்? இந்த நகரங்கள் இன்று நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? இதை முழுவதும் அறிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை பார்க்குங்கள். மெசோபொட்டேமியாவில் அமைந்த நகரங்கள் உலகின் மிக பழமையான நகரங்களாக கருதப்படுகின்றன. உரைப்பூர், பாபிலான் போன்ற நகரங்களில் கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, கோவில்கள் ஆகிய அனைத்தும் அற்புதமாக உருவாக்கப்பட்டன. இந்த நகரங்களில் ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு ரகசியத்தை சொல்லும். அவர்கள் எப்படி நகரத்தை திட்டமிட்டு கட்டினர், நீர் மேலாண்மையை எவ்வாறு செய்தனர், வாணிபம் மற்றும் வர்த்தகம் எவ்வாறு நடந்தது என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்காக புதிராக உள்ளது. அமெரிக்காவின் பெரிய மர்மமான நகரங்களில் ஒன்று மேச்சிகு பிச்சு. இந்த நகரம் யாரால் கட்டப்பட்டது? உயரமான மலையில் இப்படித்தான் எப்படி நகரம் கட்டப்பட்டது? அந்த காலத்து மக்கள் எவ்வளவு அறிவாளிகள் என்பதையும் காட்டுகிறது. இங்கே ஒவ்வொரு கோபுரத்திலும் ஒரு மறைந்த ரகசியம் உள்ளது. ஆன்மீக கருத்துகள், வாணிபம் மற்றும் வேளாண்மை முறைகள். அங்கோர் வாட் கம்போடியாவின் புகழ்பெற்ற கோவில் நகரம். இந்த நகரம் எப்படி உருவானது? சிற்பங்கள் மற்றும் கோபுரங்களின் பற்கள் இன்று வரை விஞ்ஞானிகளுக்கும் மர்மமாகவே இருக்கின்றன. கோவில்கள் மற்றும் நீர் மேலாண்மையின் வடிவமைப்பு அங்கோர் காலத்து கலாச்சாரம் மற்றும் அரசியல் அமைப்பின் மர்மங்களை இன்று நமக்கு காட்டுகிறது. இந்தியாவின் ஹரப்பா மற்றும் மோஹெஞ்சோ டாரோ நகரங்கள் உலகின் மிகவும் நுணுக்கமான நகரங்களில் ஒன்றாகும். நீர் மேலாண்மை, தெருக்கள், பொதுச் சந்தைகள் அனைத்தும் அற்புதமாக கட்டப்பட்டன. இந்த நகரங்களில் உள்ள மறைந்த சுவர்கள், சமூகம், வாழ்க்கை முறைகள் இன்னும் புதிராகவே இருக்கின்றன. இந்த நகரங்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல. அது கடந்த கால மனிதர்களின் அறிவு, கலை மற்றும் தெய்வீக உண்மைகளை சொல்வது. நமது வரலாறு, அறிவு மற்றும் மனித மனதின் திறமைகள் இவை மூலம் வெளிப்படுகின்றன. நாம் இவற்றை ஆராய்ந்தால் பழமையான நுட்பங்கள், மறைந்த அறிவு மற்றும் மர்மங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களே, இன்று நாம் உலகின் பழங்கால நகரங்கள் மற்றும் அவற்றின் மறைந்த ரகசியங்களை ஆராய்ந்தோம். இந்த நகரங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டிடமும், கோபுரமும், தெருவும் ஒரு கதையை சொல்லுகின்றது. நீங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள்.